108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் ஒருங்கிணைந்த 2வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன்பூண்டியில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் திருப்பூர், கரூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் ஒருங்கிணைந்த 2வது மாவட்ட மாநாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தொழிலாளர்களை சட்டவிரோத பணி நீக்கம் உள்ளிட்டவைகளை வன்மையாக கண்டிப்பதாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூரில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டதனை கண்டித்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு தமிழக அரசு ஆசிரியர் இறப்புக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகுடஞ்சாவடி அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சுமார் 2 மணி நேரம் எடப்பாடி இளம்பிள்ளை செல்லும் ஆப்புதூர் ஊராட்சி மன்றம் பகுதி அருகே குடிநீர் கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மகுடஞ்சாவடி போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் கலைந்து சென்றனர். சங்ககிரியில் காவல் நிலையம் முன்பு பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நிலப்பத்திரத்தை தந்தையிடமிருந்து மீட்டு தரக்கோரி காவல் நிலையம் முன்பு பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பாதிக்கப்பட்ட பெண் இது குறித்து போலீசார் உரிய விசாரணை நடத்தி பணம் மற்றும் பத்திரத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்ற அதிமுக கூட்டத்தில் உட்கட்சி பூசலால் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, வரகூர் அருணாச்சலம், ராஜலட்சுமி, தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சி அரங்க வாயிலில் இருதரப்பு தொண்டர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு திடீரென கை கலப்பாக மாறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பூரில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்த எரிவாயு சிலிண்டர் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டு 277 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் வேப்பூரில் உரிய அனுமதி இல்லாமலும் உரிய பாதுகாப்பு இல்லாமலும் திறந்த வெளியில் வைத்து சிலிண்டர்களை சப்ளை செய்வதாக காவல்துறை மற்றும் வட்டாட்சியருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வட்டாட்சியர் மற்றும் உதவி ஆய்வாளர் தலைமையிலான கொண்ட போலீசார் சோதனை செய்து 150 எரிவாயு சிலிண்டர்களையும் காவல்துறை உதவியோடு சிலிண்டரை பறிமுதல் செய்தனர். இதேபோல் அதே பகுதியில் 98 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்த எரிவாயு சிலிண்டர் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 2 இடத்தில் மொத்தம் 277 எரிவாயு நிரம்பிய சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடோனுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக வேப்பூர் போலீசார் வழக்கு பதிந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் அருகே கொடிப்பள்ளம் கிராமத்தில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கொடிப்பள்ளம் கிராமத்தில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் திடீரென பின்பக்கம் அமைந்துள்ள சுவரானது பலத்த சத்தத்துடன் இடிந்து வயலில் விழுந்துள்ளது. மேலும் இது குறித்து அப்பகுதி பொதுமக்களும் பெற்றோர்களும் பள்ளியில் மேலும் உள்ள சுற்றுச்சுவர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது எனவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தலையிட்டு புதிதாக சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பறவை கண்மாய் நீர்பிடிப்பு பகுதியில் கொட்டியுள்ள தென்னை மர கழிவுகளை பொதுமக்கள் அகற்ற கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாயில் மர்ம நபர்கள் தென்னை மரங்களின் தூர் மற்றும் மட்டை கழிவுகளையும் கண்மாய் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி சென்றுள்ளனர். இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் நிறம் மாறி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாய நிலை உள்ளதால் தென்னை கழிவுகளை அகற்றி கொட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பனங்குடியில் உள்ள சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் வெளிநாட்டு பக்தர்கள் 6 பேர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பனங்குடியில் உள்ள சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் ரஷ்யா, கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 6 பேர் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 6 அடி உயரமுள்ள வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பழனி மலை முருகன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றனர்.
உதகையில் நீர்ப்பனி பொழிவால் இன்று காலை புல்வெளிகள் மற்றும் விவசாய நிலங்களின் மீது நீர்ப்பனி பொழிவு படர்ந்து காணப்பட்டது. நீலகிரியில் நீர்ப்பனி பொழிவு துவங்கியுள்ள நிலையில் இன்று காலை உதகை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நீர்ப்பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக உதகை லவுட்டேல், கொல்லிமலை, பாலாடா நகரம், தலைக்குந்தா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்ப்பனிவு பொழிவு காணப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை MC ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக தமிழக வெற்றிக் கழக மாநாடு சிறப்பாக நடைபெற்றதற்காக பெயர் பலகை மற்றும் கொடி ஏற்றி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ராயபுரம் S. நவீன் மற்றும் வடசென்னை தெற்கு மாவட்ட தலைவர் கட்பீஸ் K. விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு தாவிக்க கொடியினை ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ஓசூர் வழக்கறிஞர் கண்ணன் படுகொலையை கண்டித்து திருவொற்றியூர் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணனை வெட்டி படுகொலை செய்ததை கண்டித்து திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் திருவொற்றியூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணி தலைமையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணி சாலையில் படுத்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தான்குளம் பஜாரில் உள்ள குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பஜாரில் உள்ள CSI ஆலயம் முன்பு சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.